மொத்தம் 175 இடத்துல மசூதி இடிக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த 175ல் ஒன்று இந்த தர்கா. இது அவதூறு தானே சார்? அவதூறு இல்லை, வெப்சைட்டை போய் பாருங்க. இப்போ இந்த தீர்ப்பு வந்து இந்துக்களுக்கு தானே சாதகமானது, அப்புறம் ஏன் நீங்க வேணான்னு சொல்றீங்க? ஏனென்றால் இது திராவிட அரசு, திமுக அரசு, நாத்திக அரசு அப்படின்றது தான். அந்த இடத்தில்தான் தீபம் ஏற்றப்பட்டது, அப்படி ஒரு மரபு இருந்தது என்பதற்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்றாரு அந்த தீர்ப்புல. ஜியோலாஜிக்கல் சர்வே நட்டிருக்கின்ற எல்லைக்கல், அந்த எல்லைக்கல்ல தான் விளக்கு தூணுன்னு சொல்லி தீபம் என்ன ஸ்பெஷாலிட்டி, ஏன் அந்த தூண்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாக்கா பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. உண்மையிலேயே திருப்பரங்குன்றத்துல என்னதான் நடக்குது அப்படிங்கிற பத்தி பேசுவதற்காக நம்மிடையே தோழர் மருதேன் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரத்துல ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. அது மிகப்பெரிய பேசு பொருளா தமிழ்நாட்டில் மாறி இருக்கு. மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலேயே திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்துச்சு, என்ன நடந்துகிட்டு இருக்கு? திருப்பரங்குன்றத்துல என்ன நடக்குது என்பதை பற்றி ஹெச் ராஜா தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒரு முருகன் மாநாடு நடத்துறாங்க இல்லையா, அப்போ திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை. அந்த கூட்டத்தில் நாங்கள் வன்முறையை தூண்டும் பேச்செல்லாம் பேச மாட்டோம் என்று நீதிமன்றத்துக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த கூட்டத்தில் என்ன பேசினார்னா, விளக்கு ஏற்றுறது மட்டும் இல்லை, அந்த தர்காவை அங்கேருந்து நீங்களே எடுத்துருங்க, அது நல்லது அப்படின்னு பேசினார். இப்போ இதுக்கு மேலே இவங்களுடைய அஜெண்டா என்ன அப்படின்னு நீங்கள் கற்பித்து சொல்லுகிறீர்கள், அவர் சொல்லியிருக்கார். ரெக்கார்டில் இருக்குது, யூடியூப்பில் யார் வேணால் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னாக்க, இப்போது நாளைக்கு டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள். இந்த பாபர் மசூதிக்கு இங்கே தான் ராமன் பிறந்தான்னு சொல்லிட்டு எப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி வளர்த்து கொண்டு வந்தாங்களோ, அதுபோல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தான் ஒரிஜினலாக தீபம் ஏற்றப்பட்டது, இந்த தர்காக்காரங்க வந்து தடுத்ததுனால தான் இங்கே ஏற்ற முடியாமல் வேறு இடத்துல ஏற்றிட்டுருக்குறோம், அதனால் பழையபடி நம்முடைய உரிமையை மீட்போம் அப்படின்னு ஒரு கதையை இவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போது இதை பற்றி இன்னும் உள்ள விவரமாக போனோம்னாக்கா ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, பாரத வருஷத்தை கட்டி அமைப்போம், ரீபில்டு பாரத வருஷா ரீக்ளைம் டெம்பிள்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இது வந்து ரைட் விங் வெப்சைட்டு, அதில் போய் பாருங்கள். மொத்தம் 175 இடத்துல மசூதி இடிக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த 175ல் ஒன்று இந்த தர்கா. சரியா? இந்தியா பூரா லிஸ்ட் இருக்குது, தமிழ்நாட்டில் 175. அப்போது இது வந்து யாரோ ஒரு ராம ரவிக்குமார் பெட்டிஷன் போட்டார், இப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படின்றதில்ல, இதை பற்றி அவங்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். அப்போ அதுக்குள்ளே இந்த அராபியான ஒட்டகமும் கதை மாதிரி ஒட்டகத்துக்குள்ளே எப்படி தலையை நுழைப்பது என்பதற்கான முயற்சி. முதல்ல இதை எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, விளக்குன்றதை முதல்லேருந்து தொடங்குறாங்க. அது அவ்வளோ போனி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிஎம்கே ஆட்சி வந்த பிறகு அந்த தர்காவில் வந்து கோழி அறுத்து பலி கொடுக்குறாங்க, ஆடு அறுத்து பலி கொடுக்குறாங்க, இது சுப்பிரமணிய சுவாமி கீழே கோயில் இருக்குது, இது வந்து ஆகாது அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்க. கிளப்பி அது கோர்ட்டுக்கு போச்சு. அங்கே அந்த உள்ளூர் மக்களுக்கு நல்லா தெரியும், ஆடு கோழி பலியிடுவது அப்படின்றத உண்மையிலே செய்கிறது யாருன்னா இந்துக்கள் தான் அதிகமாக தர்காவுக்கு போகிறவங்க செய்கிறாங்க. அப்புறம் அது கோர்ட்டுக்கு போய் 2 நீதிபதிகள் 2 விதமாக தீர்ப்பு சொன்னாங்க. 3வது நீதிபதியும் இல்லை அறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால அதை நிறுத்தினாங்க. இது ஒரு ஸ்டெப்பு. அடுத்தது இப்போ இதுக்கு வர்றாங்க, இந்த தீபம் ஏற்றுவது அப்படின்றத அங்கே ஏற்றணும். அந்த தூண் அப்படின்றது தீபத்தூண். இதை வந்து தீபத்தூண் அப்படின்னா அவங்களால எந்த விதத்திலும் நிரூபிக்க முடியவில்லை என்பதால் அந்த பொறுப்பை நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் ஏற்றுக்கொண்டு அவர் வந்து இது தீபத்தூண்னு இப்போ சொல்லிட்டு அதை ஏற்றணும்னு உத்தரவு போட்டுருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி தீபத்தூண்ல தான் தீபம் ஏற்றப்பட்டதா சொல்கிறாங்களே சார்? ஆமாம். அப்போ அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ 100 வருஷத்துக்கு முன்னால் ஏற்றப்பட்டது அப்படின்றதுக்கு என்ன சான்று? இந்த வழக்கு இப்போ ராம ரவிக்குமார் போட்டிருக்கிற பெட்டிஷனில் அதுக்கு எந்த சான்றும் அவர் கொடுக்கல. இதுக்கு பின்னால் கொஞ்சம் போவோம். இன்றைக்கி தமிழக அரசு ஒன்று சொல்லுது இல்லையா, ஏற்கனவே இருக்கிற தீர்ப்புக்கு எதிராக இவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு. இதுக்கு என்ன ஹிஸ்ட்ரி சுருக்கமாக சொல்கிறேன். 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இந்த பிரச்சனை தொடங்குது. இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, மசூதிக்கும் கோயிலுக்கும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை யாருக்கு வருதுன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் தேவஸ்தானத்துக்கும். தேவஸ்தானம் இந்த மலை எங்களுக்கு சொந்தம்னு சொல்லுது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, கோயில் வரைக்கும் தான் உனக்கு சொந்தம், மலை அரசுக்கு சொந்தம். இந்த கேஸை வந்து கீழ் நீதிமன்றத்தில் வந்து போகுது. செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜு
அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மலையை புனிதமாக கருதுகிறாங்க அவங்க, அதனால் அது தேவஸ்தானத்துக்கு சொந்தம். எந்த அளவுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னால், மேலே உள்ள தர்கா, அங்கே பக்கத்தில் இருக்கிற நெல்லித்தோப்பு உள்ளிட்ட மலை உச்சி தர்காவுக்கு சொந்தம். மற்றபடி மலையின் மற்ற பகுதிகள் வந்து தேவஸ்தானத்துக்கு சொந்தம் அப்படின்னு அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்போ ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க 1926. ஹைகோர்ட் என்ன சொல்லுது, அதெல்லாம் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் மலை அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லுது, பிரிட்டிஷ் ஹைகோர்ட்டு. அப்புறம் பிரிட்டிஷ் பிரைவி கவுன்சிலுக்கு போகிறாங்க லண்டனில். பிரைவி கவுன்சில் வந்து கீழமை நீதிமன்றம் சொன்னதை உறுதி செய்யுது. இப்போ இந்த வழக்கு எல்லாத்துலேயும் இந்த இடத்துல அது இருக்குது, இங்கே மரம் இருக்குது, இங்கே அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எந்த இடத்துலையும் மேலே ஒரு விளக்கு தூண் இருக்குன்னு யாரும் சொல்லலை. அதுக்கப்புறம் ஏறத்தாழ ஒரு 14-15 சிவில் வழக்குகள் நடந்திருக்கு இந்த 3 பார்ட்டிகளுக்கும் இடையில். 3 பார்ட்டி யார்? கவர்மெண்ட், தேவஸ்தானம், வக்ஃப் போர்டு. வக்ஃப் போர்டு ஒரு அந்த இது தர்கா, அவங்க ஒரு காம்பவுண்ட் எழுப்புனாக்க ஒரு கேஸ் போடுவாங்க இவங்க. இல்லை தண்ணிக்கு குழாய் போடணுன்னு, இல்லை கரண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு நடந்த போதும் எந்த வழக்குலையும் இப்படி ஒரு தீபத்தூண் இங்கே இருக்குது அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கிடையாது. ஓகே, இப்போ 2014 ஜெயலலிதா ஆட்சி. அப்போ வந்து சுப்பிரமணியன் ஒரு வக்கீல், அவர் ஒரு பெட்டிஷன் போடுறாரு ஹைகோர்ட்டில். வேணுகோபால்னு ஜட்ஜு, அவர்கிட்ட ஒன்று போடுறாரு. அவர் பெட்டிஷனில் கலப்படமில்லாத பொய்களை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, 1920களில் கேஸ் வந்து தேவஸ்தானத்துக்கும் தர்காவுக்கும் தான் நடந்தது. இப்போவும் டாக்குமெண்ட் அது ஓப்பனாக இருக்குது. தேவஸ்தானத்துக்கும் அரசுக்கும் தான் கேஸு. அதில் 5th ரெஸ்பாண்டன்ட் தான் தர்கா. புரியுதா? அந்த இடத்துல இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதுதான் அது முதல் பொய். ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது இந்த கார்த்திகை தீபம் ஏற்றிருக்கிறாங்க இல்லையா, அது ஏற்றிருக்கிற இடம் எதுன்னா கீழே இருக்கக்கூடிய குடைவரை கோயில். அந்த கோயிலுக்கு நேர் மேலே ஒரு உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஒரு தீபத்தூண் இருக்குது. அந்த தீபத்தூணில் நாயக்கர் காலத்து கல்வெட்டு இருக்குது. இந்த இடத்துல தான் தீபம் போட வேண்டும், சிவமயம்னு போட்டு ஒரு இது இருக்குது. அங்கே தான் போட்டுட்ருக்குறாங்க. நாயக்கர் காலத்துக்கு முன்பிருந்தே, இப்படி முன்பிருந்தே போடுறாங்கன்றதுக்கு 2 ஆய்வு நூல்கள் போஸ் என்பவர் எழுதிய ஒரு PhD தீசிஸ், அதை வந்து தொல்லியல் துறை வெளியிட்டிருக்குது. அவர் அதை போட்டிருக்காரு. இன்னொரு ஆய்வு நூலும் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இப்போ ஏற்றுறாங்க இல்லையா, இது தப்பு. இது வந்து மோட்ச தீபம். மோட்ச தீபம்னா செத்தவங்களுக்கு போடுறது. அதனால் இதை நிறுத்தணும். இது சம்பிரதாயத்துக்கு எதிரானது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்து அங்கே தான் போட்டுட்டு இருந்தோம். ராமரவிக்குமார் சொல்கிறாரு. ஆமாம், இது அதனால் அங்கே போடணும் அப்படின்னு இந்த சுப்பிரமணியம் 2014 பெட்டிஷன்ட்டு சொல்கிறாரு. அப்போ ஜட்ஜு வேணுகோபால் என்ன கேட்குறாருன்னா, நீ சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாரு. 100 வருஷமாக போட்டிருக்காங்கன்னா அதுக்கு என்ன எவிடன்ஸு அப்படின்னா, எந்த எவிடன்ஸும் இவரால் தர முடியல. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக இதில் பார்ட்டி வந்து தர்காவே இதுக்குள்ளே வரல. தேவஸ்தானத்தின் அர்ச்சகர்கள், ஜெயலலிதாவின் கீழ் இருந்த இந்து அறநிலையத்துறை என்ன வாதாடுதுன்னா, இவன் ஃப்ராடு, பேசுறது போல பொய், இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, இதுதான் தேவஸ்தானத்தின் மரபு, இதை மீறுவது ஆகம விதிக்கு எதிரானது, இதை நாங்கள் செய்ய முடியாது, எந்த ஆதாரமும் இல்லை, அதை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு 2014 ஜெயலலிதாவின் கீழ் இருந்த இந்து அறநிலையத்துறை சொல்லியது என்பதை திருவாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நினைவுபடுத்துகிறேன். இது முடிஞ்சிருச்சு. அதனால் அந்த வழக்கு வந்து தள்ளுபடி ஆகிடுது. ஜட்ஜ் வேணுகோபால் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு அந்த சுப்பிரமணியம் பெட்டிஷனை. அவர் ஒரு 3 வருஷம் சும்மா இருக்கார். 3 வருஷத்துக்கு அப்புறம் 2017 ஒரு நீதிமன்ற அமர்வுக்கு வந்து பெட்டிஷன் போடுறார். அமர்வுனா 2 ஜட்ஜு, கல்யாண சுந்தரம், மிஸ்ஸஸ் பவானி சுப்பராயன், 2 ஜட்ஜஸ். அவங்க பெஞ்சில் இவர் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அவங்க தரோவாக அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு திரும்ப எவிடன்ஸ் கொடுன்னு கேட்குறாங்க. அங்கே போட்டதுக்கு கொடு, இது தப்புன்றதுக்கு எவிடன்ஸ் கொடு, அங்கே போட்டதுக்கு எவிடன்ஸ் கொடுக்க முடியல. அவர் சொன்னது தான் கரெக்டு. மத நல்லிணக்கத்தோடு ஒரு சம்பிரதாயம் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் பின்பற்றப்பட்டு வருகிறது, அதை சீர்குலைக்கிறதா அவங்க நோக்கமானு கேட்குறாங்க. சரியா? கேட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இது 2017 டிசம்பரில் வந்த தீர்ப்பு. அப்போவும் அதிமுக ஆட்சி தான், அப்போவும் எடப்பாடி தான் முதல்வர். சரியா? அப்போ அவருக்கு கீழே இருந்த அறநிலையத்துறை தான் இதை வாதாடி இருக்குது. 96 ஜஸ்டிஸ் கனகராஜ் கிட்ட அப்போ ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த வழக்கை விசாரிக்கும் போது அப்போ ஜெயலலிதா கவர்மெண்ட் அவங்க என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க, அயோத்தி மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்குறது இவங்க நோக்கம்னே ஆர்கியூ பண்ணுறாங்க. யார்? இந்த பெட்டிஷன் போட்டவருக்கு எதிராக ஜெயலலிதா கவர்மெண்ட்டுடைய ஆர்கியூமெண்ட் இது தீர்ப்பில் இருக்குது, போய் பார்க்கலாம் அதை. சரியா? அப்போ அதனால் இதுதான் இந்த பீரியட் பூரா வந்தது.
கடைசியாக ஒரு நீதிமன்றத்தில் எந்த தீர்ப்பு செல்லுபடியாகும்னா எது லார்ஜர் பெஞ்சோ பெரிய பெஞ்ச் கொடுக்குற தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு இஷ்யூவில் செல்லும். இப்போ பெஞ்ச் இப்படி தீர்ப்பு கொடுத்துருச்சு. இந்த பெஞ்சு தீர்ப்பை மாற்றவே முடியாதா? மாற்றலாம். இப்போ இந்த ஹைகோர்ட் பெஞ்சு கொடுத்துருன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணும். பெஞ்சுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம். அதுதான் இதற்குரிய வழிமுறை. ஆனால் இந்த பெட்டிஷனர் என்ன பண்ணியிருக்காருன்னா நீதிபதி ஜிஆர் சாமிநாதன்ட்ட வந்திருக்காரு. அதாவது 2 நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, அதை எதிர்த்து சிங்கிள் ஜட்ஜ்கிட்ட வந்திருக்காரு. சிங்கிள் ஜட்ஜ்கிட்ட வந்திருக்காரு. இது வர முடியுமா சார்? வரக்கூடாது, சட்ட விரோதம். அது அந்த பெட்டிஷனை எடுத்ததே தப்பு. இந்த பெட்டிஷனை ஜிஆர் சாமிநாதன் எடுத்ததே தப்பு. அவர் அந்த தப்பை ஏற்கனவே பண்ணியிருக்காரு. நான் சொல்கிறேன், அது எடுத்துக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு, இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு இப்போ ராமரவிக்குமார்கிட்ட ஒரு எடுத்துட்டாரு. என்ன எவிடன்ஸ்னு கேட்கணும். அவர் இதில் வந்து எவிடன்ஸ் இல்லை, எந்த எவிடன்ஸும் இல்லை. அதனால தான் அந்த பொறுப்பை நீதிபதி ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாரு, நான் நேராக போய் பார்க்குறேன்றார். கோர்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா நான் மட்டும்தான் போவேன், யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இது கோர்ட் ரெக்கார்டிங், சிசிடிவி ரெக்கார்டிங்கில் இருக்குது. ஆனால் தீர்ப்பில் என்ன எழுதியிருக்காரு, நான் எல்லாருக்கும் நேரம் தானே சொன்னேன், யார் வேணால் வந்திருக்கலாமே என் கூட அப்படின்னு தீர்ப்பில் எழுதியிருக்காரு. ஆனால் அவர் சொன்னது இதுதான் என்பதை அங்கே உள்ள வழக்கறிஞர்கள் இப்போ கூட சிசிடிவி ரெக்கார்டிங் எடுத்து பாருங்கள், அது போட்டோம். அது சொல்கிறாரு. நேராக போய் இதெல்லாம் எதுக்காக போனேன்னா நான் ஒன்றும் எவிடன்ஸு தேடியெல்லாம் போகல, என்னுடைய ஜுடிஷியல் கான்ஷியன்ஸ், மனசாட்சி, அதை திருப்திப்படுத்திக்க தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு வந்து இந்த தீர்ப்பில் அவர் சொல்கிறார் என்ன அடிப்படையில் இங்கே ஏற்றலாம் அப்படின்றதுக்கு 2-3 விஷயம் சொல்கிறாரு. முதல் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்தில்தான் தீபம் ஏற்றப்பட்டது, அப்படி ஒரு மரபு இருந்தது என்பதற்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு ஜிஆர் சுவாமிநாதன் சொல்றாரு. அந்த தீர்ப்பில் ஆதாரம் இல்லை, இருந்தாலும் அது விளக்குத்தூண் தான். பார்த்தாலே தெரியல, அது விளக்குத்தூண், சரியா அப்படின்னு இவர் கீழே இடம் இருக்குது, தூண் இருக்குது, அப்போ இது விளக்குத்தூண் தான். அடுத்தது சங்க இலக்கியத்தில் இருக்குது, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், அங்கெல்லாம் விளக்கு போடுறது தான். அப்போ விளக்கு போட வேண்டியதானே? இப்போ புரியுதா? மரபு இருந்தது என்பதல்ல, இருக்க. இப்போ ஆட் டு பீன்னு சொல்கிறாரு. என்ன இருக்கிறது என்பது எனக்கு இல்லை, ஒரு படி நான் மேலே போகிறேன், என்ன இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். இப்படி ஒரு மரபு இருக்கிறதுனால அங்கே கொளுத்தலாம் என்ன? இது ரெண்டாவது. மூணாவது ஆர்குமெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மலை தேவஸ்தானத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ என்ன செய்யணும்னாக்கா, ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி கொள்வதற்கு இது ஒரு டோக்கன் நடவடிக்கை. அது ஹைகோர்ட்டில் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு மரபு இருக்குது, வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த கேட்டெல்லாம் பூட்டிடுவாங்களாம். அது எதுக்குன்னா இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு வந்து காட்டிக்கிறதுக்கு. அது மாதிரி இந்த இடம் தேவஸ்தானத்துக்கு சொந்தம் என்று அதன் மேல் உள்ள உரிமையை நிலைநாட்டி கொள்வதற்காகவாவது விளக்கு போடணும், இதை எழுதியிருக்காரு. இப்போ கேள்வி என்னென்னா, 2-3 கேள்வி இதில் வருது. பெட்டிஷன் போட்ட ராமரவிக்குமார் மரபை சொல்லலை. அவர் பெட்டிஷனில் ஒரு ஆதாரம் தொல்லியல் நூல்னு கொடுத்துருக்காரு, அது இந்த போஸோட நூல். அதுதான் இப்போ போட்டுட்டு இருக்கிற இடம், விளக்கு போடுற இடம். ராமரவிக்குமார் அந்த போஸோட நூலை தானே ஆதாரமாக காட்டுறாரு. அவர் என்ன புத்தகம்னே அவருக்கு தெரியல. அவர் ஆதாரம் காட்டின இடத்துல தான் இப்போ விளக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க வழக்கமாக. அதுன்னு நினச்சிக்கிட்டு அவர் கொடுத்துருக்காரு இந்த புத்தகத்தை, சரிதானா? அது அப்போ ராமரவிக்குமார்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. அதை ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பில் சொல்கிறாரு, ராமரவிக்குமாருடைய பெட்டிஷன் மொக்கையாக இருக்கிறது என்பது உண்மையேன்னு சொல்கிறாரு. இப்போ அதுக்கு மேலே இவர் தான் அந்த வேலையை பார்க்குறாரு. என்ன, சரி, ஓகே. இப்போ அவர் சொன்னதுக்குள்ளே போவோம். அந்த விளக்கு தூணா அப்படின்ற கேள்வி. அந்த விளக்கு தூணுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. அந்த தூண் வந்து அந்த தூண் இடிஞ்சிருச்சு, அதனுடைய பீடம் இருக்குது. அந்த பீடத்தினுடைய ஃபோட்டோவெல்லாம் வந்துருக்குது. இதை டீல் பண்ணக்கூடிய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் பல இடங்களில் பேசியிருக்காரு ஃபோட்டோவை. அந்த பீடத்தில் வந்து இப்படி ஒரு ரவுண்டும் நடுவில் ஒரு புள்ளியும் இருக்கும். அது சர்வே மார்க்கிங், அது அந்த மாதிரி உள்ளது. அதுக்கு பேர் வந்து தியோடலைட் ஸ்டோன் அப்படின்னு பேர். அதாவது நம்ம நிலத்தில் வந்து கல் நடும்போது மண்ணில் கல் நட்டுருவாங்க ஒரு கருங்கல்ல, மலையில் அப்படி நட முடியாது. அப்போ அங்கே ஒரு இது மாதிரி ஒரு பீடம் மாதிரி போட்டு அதில் கல் வைக்க வேண்டியிருக்கு. அது ஒரு சர்வேயர் ஒருத்தர் இதை பற்றி விரிவாக பேசியிருக்கு. எல்லைக்கல் மாதிரி. ஆமாம், எல்லைக்கல் தான் ஜியோலாஜிக்கல் சர்வே நட்டு இருக்கின்ற எல்லைக்கல். அந்த எல்லைக்கல்ல தான் விளக்கு தூணுன்னு சொல்லி தீபம் ஏற்றணும்னு நிற்கிறாங்க. ஆமாம், இதை பற்றி ஒரு ஜோக் இருக்குது. நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தார் தெரியுமா, முதல்ல திமுகவில் இருந்தார், மூத்த தலைவர். அப்புறமா அதிமுக மாறிட்டார். அவர் வந்து கூட்டங்களில் ஒன்று பேசுவார், கிண்டலான குரலில் பேசுவார். அவர்
நல்ல வேளை வெள்ளைக்காரன் மயில் கல் பர்லாங்கல்லுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து நம்பர் போட்டான். இல்லைன்னா நம்ம ஆளுங்க அதில் ஒரு துணியை சுற்றி மயிலேஸ்வரர் பர்லாங்கேஸ்வரர் அப்படின்னு கும்பிட ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு கிண்டல் பண்ணுவார். அது பின்னால் விவேக் வந்து காமெடியாக வச்சார். அதுபோல் இது கல் இல்லையா? சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லில் இருக்குமோ நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் அப்படின்னு சித்தர்களுக்கே அந்த அறிவு இருந்திருக்குது. என்ன இப்போ இந்த கல் சொல்லிட்டாரு, இது வந்து தியோடலைட் ஸ்டோன், இது அதுக்கு சான்று அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. என்ன அதனால பல இடங்கள்ல ஊர்கள் எல்லாமே மயில்கல்ல தான் சாமியா இன்னைக்கும் பூஜிக்கிறாங்க நினைக்கிறாங்க. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து இதையே விமர்சனம் பண்றது நீங்க ஒரு நாத்திகரா இருக்கிறதுனால அப்படி விமர்சனம் சொல்றாங்க. இல்ல நான் உங்களை கேட்கிறேன், நீங்க ஒரு நாத்திகர் அப்படிங்கறதுனால அதை விமர்சனம் பண்றீங்களான்னு கேட்கிறேன். அப்படி சொல்லல. நான் சொல்ல வர்றது, இப்படி ஒரு இறை நம்பிக்கை இருக்குது. மக்கள் மரத்துல கூட ஒரு மஞ்சள் துணியை கட்டி கும்பிடுறாங்க. அந்த வீக்னஸை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, கும்பிடுங்க தாராளம், எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போது கல்லை கும்பிடுற ஒவ்வொரு இடத்துலையுமே நாங்கள் தகராறாக பண்ணிகிட்ருக்குறோம், அது அல்ல. நீங்கள் இங்கே தான் வழிபாடு நடத்தணும், இதுதான் தீபத்தூண் அப்படின்னாக்கா ஓனர்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது, ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. அதை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணலை, அப்படி ஆதாரமும் இல்லை, கல் இல்லை. சரி, ஓகே, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அடுத்தது இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஓனர்ஷிப்பை நிலைநாட்டிக்கொள்ள இதை செய்யணும் அப்படின்றாரு. இப்போ ஓனர்ஷிப்புக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு யார் கேட்டாங்க உங்கள்கிட்ட? அது கேட்கணும்னா தேவஸ்தானம் தானே கேட்கணும். அவரே கேட்க அவங்களுக்கு அந்த கவலை இல்லாத போது நீதிபதி எதுக்கு அந்த கவலை வருது? இப்போது நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இது மலை தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது, அங்கே விளக்கு போடுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன, நீங்கள் இந்து அறநிலையத்துறை இந்துக்கு தானே சாதகமாக இருக்கணும். இது மக்கள் மத்தியிலே பிஜேபி வாதமாக இருக்குது. இந்து அறநிலையத்துறைன்னா இப்போ இந்த தீர்ப்பு வந்து இந்துக்களுக்கு தானே சாதகமானது, அப்புறம் ஏன் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க? ஏனென்றால் இது திராவிட அரசு, திமுக அரசு, நாத்திக அரசு அப்படின்றது தான். இது வேணான்னு ஜெயலலிதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் நாத்திகமா? அவங்க என்ன அரசு? அவங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இது மரபே கிடையாது, நீங்கள் ஒரு மரபை உருவாக்க முடியாது. ரெண்டாவது, அது தர்காவோட எல்லையில் இருக்குது. அப்போ இன்னொருத்தன் சொத்துக்குள்ளே போய் ஆக்கிரமிக்கிறது சட்ட ரீதியாக தவறு. இப்போது நான் வந்து பிறப்பால் இந்து, இந்த வீட்டில் இருக்கிறேன், பக்கத்தில் ஒரு முஸ்லீம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் ஒரு 5-6 அடி அதை எடுத்து கொடுத்து, நாங்கள் நீங்கள் எடுத்துங்க இதை அப்படின்னு என்கிட்ட சொன்னாக்க நான் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏயா இந்து தானே, நீ உனக்கு தானே எடுத்து கொடுக்குறேன், எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாக்க அது எவ்வளோ நியாயமோ அது மாதிரி தான். இந்துவா முஸ்லீமா, இந்துவா கிறிஸ்தவனான்றது பிரச்சனை இல்லை, எனக்கு அதன் மீது உரிமை இருக்கிறதா இல்லையா, அவ்வளவுதான் பிரச்சனை. விளக்குத்தூண் இருக்கிற இடம் அப்படிங்கிறது வந்து தர்காவோட இடம். அப்போ தர்காவை தாண்டி தான் விளக்குத்தூண்ல போய் விளக்கேற்ற முடியும். விளக்கேற்றணும் என்று சொன்னாலே 2 வழி தான் இருக்கு. ஒன்று ஹெலிகாப்டரில் குதிக்கலாம், இல்லைன்னா தர்காவுக்கு சொந்தமான இடம் வழியாக தான் அந்த இதுக்கு போகணும். ஸோ இப்போ ஜே.ஆர். சாமிநாதன் கொடுத்த தீர்ப்புக்கு வேறு எந்த முகாந்திரமும் இல்லை. அதுக்கு மேலே ஒரு நீதிபதி என்ற முறையில் பெஞ்ச் தீர்ப்பு இப்படி இருக்குது, மரபு கிடையாது, கூடாது அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லி 2 தீர்ப்பு இருக்குது. ஒரு ஜட்ஜு 2 ஜட்ஜு இருக்குது. இந்த வகையில் நான் கெட் ஓவர் பண்ணுறேன்னு அவர் சொல்லணும். அதை மறுக்க முடியாதுன்றது ஒரு பக்கம் இருக்கு. அப்படி ஒன்றே இல்லாத மாதிரி, அதுக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாத மாதிரி புதுசாக இப்போ தான் வந்து எடுத்த மாதிரி செஞ்சுருக்கிறது இருக்கு இல்லையா? இது வந்து ஆக்சுவலாக நீதிமன்றத்தையே ஏமாற்றும் செயல். நேற்று விசாரிச்ச 2 நீதிபதிகளே சுவாமிநாதன் சொல்றது வந்து சரிதான். அவர் வந்து பாதுகாப்பு, நீங்க வந்து சட்ட ஒழுங்கை பேணி காக்கல, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா அவர் சிஐஎஸ்எஃப் வந்து அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே, அதுல என்ன சார் தவறு இருக்கு? அதுல பிரச்சனை என்னன்னு கேட்டா, நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றுவது தானே காவல்துறையோட கடமை. அதான் பிரச்சனை என்னன்னு கேட்டா, நீதிபதி ஒரு தவறான தீர்ப்பு கொடுக்குறாரு, போலீஸ்